ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சூப்பரான ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மொபைலில் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி நேவிகேஷன் பார் இருக்கும் அப்படிதானே. இதில் பார்த்தீங்கன்னா பேக் பட்டன், மிடில் பட்டன், இந்த ரீசெட் பட்டன், இந்த பட்டன் இருக்கும். ஸோ இந்த நேவிகேஷன் பாரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ரிக் கூட ஸோ அந்த ட்ரிக்கே மாறி முழுங்கக்கூடிய அளவுக்கு அடிப்படையான அட்டகாசமான ட்ரிக் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கு அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே லைக் பட்டனை ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்தில் ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது மாதிரி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இதே ட்ரிக் நீங்க உங்க மொபைல பண்ணிக்கிட்டு உங்க நண்பர்கள் மத்தியில் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா செம்மையா கத்து காட்டலாம். அது என்ன ட்ரிக் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த தகவலை பத்தி பாத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ சொல்லிருக்கூடிய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க் நீங்க பார்த்துட்டு கூட யூடியூப் வீடியோ ரைட் சைடுல இருக்க இந்த சின்ன ஆரோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ண லிங்க் இருக்கும். நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ பொதுவாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல்ல எல்லாரோட மொபைலுமே நேவிகேஷன் பார் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பிளாங்கா தான் இருக்கும். என்னன்னா பேக் பட்டன், மிடில் பட்டன், ரீசெண்ட் பட்டன் இது வந்து சும்மாவே வெறும் பிளாங்கா தான் இருக்கும். சோ இதுல ஒரு சூப்பரான ட்ரிக் தான் நம்ம போன வாரம் ஒரு வீடியோல பார்த்தோம். சோ இப்போ நம்ம சொல்லிருக்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு இதுல ஒரு சில பெர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ண விட சொல்லும். சோ எல்லா பெர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அது உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து முதல்ல எப்படி தான் இருக்கும். சோ இதுல மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன் பட்டன் வந்து ஆஃப்ல இருக்கும். அதை நீங்க ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்க செட்டிங்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். டெஸ்ட் வந்துகிட்டு டெஸ்ட் நோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆஃப்ல இருக்கும். நம்ம வந்து ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா டெஸ்ட் நோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் யுவர் டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சோ இதுல நீங்க என்ன டெஸ்ட் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னு போட்டுக்கிறேன். சோ ஐ லவ் யூ நான் எழுதிட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆட் இருக்கும். ஆட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன டெஸ்ட் நம்ம கொடுத்தோமோ அந்த டெஸ்ட் வந்து கீழே நம்மளுடைய நேவிகேஷன் பார்ல இங்க வந்து ஆட் ஆயிரும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து க்ளோஸ் கொடுக்குறேன். க்ளோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோ நான் என்ன வேர்ட் அதுல வந்து ஆட் பண்ணணும் அந்த வேர்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. அப்படிதானே நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதுல வந்து எப்படி வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டோட சைஸை நம்ம கூட்டணும் அப்படின்னா டெஸ்ட் சைஸ் அப்படின்னு ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா அதோட சைஸ் வந்து மாறிடும். பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனிமேஷன் ஸ்பீடு நம்ம இதுல அனிமேட் ஆயிருக்குல்ல அதோட ஸ்பீடை கூட நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கலாம். ஸ்லைடு டூரேஷன் கூட மாத்திக்கலாம். அதே மாதிரி அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டோம் அப்படின்னா இதுல ஏகப்பட்ட அனிமேஷன் இருக்கும். இது வந்து ரேண்டம் அப்படின்ற ரேண்டம்னா எல்லா அனிமேஷனுமே மாறி மாறி வரக்கூடிய ஒரு அனிமேஷன் தான் ரேண்டம் அப்படின்ற சொல்றது. உங்களுக்கு குறிப்பிட்ட அனிமேஷன் வேணும் அப்படின்னா லீனியர் அப்படின்றது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அனிமேஷன் வந்து இந்த மாதிரி மாறும். இப்போ ஃபிளாஷ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி ஃபிளாஷ் அடிக்கும். பல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணா அந்த மாதிரி பல்ஸ் அடிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அனிமேஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அனிமேஷன் இங்க வந்து செட் ஆயிட்டே இருக்கும். சோ இது வந்து ஒரு செட். இது வந்து ஒரு டிப்ஸ். சோ இது வந்து ஒரு செட். இது இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன அனிமேஷன் அங்க செட் பண்ணுமோ நம்ம என்ன வேர்ட் அங்க செட் பண்ணுமோ அந்த வேர்டும் கூட பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைன் இருக்கும். அது ரெட் கலர் லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொபைல் இருக்கக்கூடிய பேட்டரியோட இண்டிகேட்டர் தான் அது. சோ பாத்தீங்கன்னா 73% 73 இருக்கு. சோ இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும் இதுல என்ன இங்கிலீஷ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல வந்துட்டு டெஸ்ட் நோட் அப்படின்னு வந்துட்டு நம்ம என்ன டெஸ்ட் ஆட் பண்ணோமோ அதை வந்து டெலிட் பண்ணிட்டா போதும் டெலிட் ஆயிரும். சோ இதுல வந்து நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தமிழ் இல்ல மலையாளம் இல்ல என்ன லாங்குவேஜ் வேணாலும் நம்ம அடிச்சுக்கலாம். சோ என்ன அடிச்சுக்கிட்டு பக்கத்தோட ஆட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன டெஸ்ட் பண்ணோமோ என்ன டைப் பண்ணோமோ அது வந்து இங்க வந்து ஆட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா பக்கா வந்து ஆட் ஆயிடுச்சு. அப்படியே பேக்ல வந்துட்டா போதும் நம்ம டெஸ்ட் பண்ணது நம்ம செட் பண்ணது இங்க வந்து ஆட் ஆயிரும். பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு இதுல டெஸ்ட் ஆட் பண்ணி அனிமேஷன் மட்டும் தான் ஆட் பண்றோம். இதுல இன்னொரு ட்ரிக் வேற இருக்கு. அதே அப்ளிகேஷன் நம்ம வந்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா ஸ்லைடு ஷோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நம்ம இப்போ முதல்ல டெஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் வந்தோம். இப்போ ஸ்லைடு ஷோ அப்படின்னு ஆப்ஷன் வந்துகிட்டு சோ அதுக்கு முன்னாடி டெஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் வந்துட்டு நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் ஆயிடுச்சா அதே மாதிரி பேக்ல வந்துட்டு ஸ்லைட் ஷோ வந்துருவோம். இப்போ இதுல சூஸ் போட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு போட்டோ வேணா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட நேவிகேஷன் பாருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து கிராப் பண்ணிக்கலாம். அந்த அளவு கிராப் பண்ணிட்டு மேலோட கிராப் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த போட்டோ வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். பாத்தீங்கன்னா கீழே நீங்க செட் பண்ண போட்டோ வந்து இங்க வந்து ஆட் ஆயிரும். சொந்த ட்ரிக்கை பயன்படுத்தி உங்களோட மொபைல்ல உங்க போட்டோஸ், உங்க ஃபேமிலி போட்டோஸ், உங்க பொண்ணு பையன், உங்க குழந்தைங்க, உங்க ஹஸ்பண்ட், உங்க ஒய்ஃப் இல்ல உங்க ஆக்டர்ஸ் உங்களுக்கு விருப்பமான ஒரு போட்டோஸை நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். மேல பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் இருக்கும். பக்கத்துல ரேண்டம், ரிவர்ஸ் இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு செட்டிங்ஸுக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்டான அனிமேஷன் வந்து செட் ஆயிட்டே இருக்கும். பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சொந்தமா நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க நண்பர்கள் மத்தியில இருக்கும்போது இது எப்படி செட் பண்றது அப்படின்னு டெஃபினட்டா கேட்பாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்களும் தேவைப்படுத்தணும் அப்படின்னா அந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. சோ இது நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.